தெர் ஆர் லாட் ஆஃப் பீன்ஸ் ரெடி கூட. ப்ராட் பீன்ஸ் தான் மெயினா. இந்த பீன்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் சர்வைவ் ஆயிடுச்சு. ப்ராட் பீன்ஸ் உள்ள இருக்குது அப்படியே புதர் மாதிரி இருந்துச்சுங்க உள்ள. நல்லா பெரிய பெரிய பொஜெட்ஸ் விட்டு இருக்கு. நாட் பேட். இவ்வளோ பொட்டேட்டோஸ்ங்க இருக்கு. லுக் அட் திஸ், லுக் அட் தட். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். ஆகஸ்ட்டுங்க. வாபஸ் இன்னைக்கு தான் வந்த மத்தியானம் ஃப்ளைட் ஏறி. மத்தியானாக்கா அங்கே மிட் நைட் ஃப்ளைட்டு. மத்தியானம் இங்கே லேண்ட் ஆனேன். ஒரே ஹீட் வேவுங்க. பாருங்கள் எவ்வளோ வாடி போயிருக்கு பாருங்கள். பீன்ஸ் எல்லாம் நல்லா வாடி போயிடுச்சுங்க. நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி வச்சேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்கன்னு. அப்போ கூட அவங்க ஊற்றிட்டு தான் இருந்தாங்க. நானும் ரெகுலராக மெசேஜ் அனுப்பினேன். பட் ஸ்டில் அப்போ கூட வாடி போச்சு. தெர் ஆர் லாட் ஆஃப் பீன்ஸ் ரெடி கூட. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிச்சின் போன். ப்ராட் பீன்ஸ் தான் மெயினா. இந்த பீன்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் சர்வைவ் ஆயிடுச்சு. ப்ராட் பீன்ஸ் உள்ள இருக்குது அப்படியே புதர் மாதிரி இருந்துச்சுங்க உள்ள. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத காலி ஆயிட்ட மாதிரி இருக்கு. ரைட், ஒரு 2-3 ப்ராட் பீன்ஸும் அப்படியே செத்துட்ட மாதிரியே இருக்கு. எனிவே இதுவும் நல்லா வளருதுங்க. ஸ்வீட் கார்னு நல்லா வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஏதோ பூச்சி வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்குன்னா பெரிய அப்டேட் வந்து பொஜெட்ஸ்ங்க. நல்லா பெரிய பெரிய பொஜெட்ஸ் விட்டு இருக்கு. இது பாருங்க, நல்லா இருக்கு. கத்திரிக்காய் கூட நல்லா பூ விட்டுருக்கு. அப்படியே அங்கே ஆஸ்பராகஸ் கூட நல்லா கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ இது சம்ஹோ சீம் டு ஹவ் சர்வைவ்டு இந்த பிளான்ஸுங்கெல்லாம். பட் இது உள்ளோ நான் பாக்சாய் வரும்னு நினச்சேன். இப்போ பாக்சாய் கொடியே வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மஸ்டர்ட் கிரீன்ஸு, இது பாக்சாய். பாக்சாய் வந்துட்டு அப்படியே ஃபுல் பழுத்து இதுவாகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இந்த பீட்ரூட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. சைஸை பாருங்க, பீட்ரூட் நல்ல பெரிய சைஸ் தான் பீட்ரூட். மிச்சம் இந்த காலிஃப்ளவர், கேபேஜ் எல்லாம் கூட நல்லா இருக்கு. என்னாச்சுன்னு தெரில, அது ஒரு வாட்டி வளர்ந்த போட்டு தான் தெரியும். நல்லா அது இங்கே பாருங்க, இந்த கேபேஜ் பாருங்க நல்லா வளருது. சரி, இது தெரியுதுங்களா? இதில் இந்த நெட்டு இல்லை, இது நல்லா இப்படி மூடி உள்ளே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வெஜ்ஜஸ் எடுத்துன்னு போனோம். வெறும் நானும் வீட்டுக்காரமாக தான் வாபஸ் வந்திருக்கிறோம். பசங்க அங்கேயே இந்தியாவில் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டிக்கிட்ட ஜாலியாக மஜா பண்ணின்னு. ஓ இது இது பயந்துனே இருந்தால் நான் செத்துறோன்னு அதே மாதிரி தான் ஆயிருக்கு இந்த ஃபிக் பிளான்ட்டு. பட் பரவாயில்ல, ஐ திங்க் இட் இஸ் ஸ்டில் ஓகே. கொஞ்சம் உயிர் இருக்கு. தண்ணிக்கு நீ ஊற்றுனா சரியாயிடும். இப்போ அதுதாங்க, நான் இன்னைக்கு மோஸ்ட்லி வேலை பண்ணுற மோட்லேயே இல்லை. நான் லைக் ஐம் ப்ராப்பர்லி ஜெட் லேக்டு. நான் வந்ததே சும்மா ஒரு அப்டேட் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ளட்ஜ் தண்ணி ஊற்றிட்டு போகலான்னு இருக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சிங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில். ஆக்சுவலி நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது கண்ணா, த பிக் ஓப்பனிங் ஆஃப் பொட்டேட்டோ. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒர்க் ஆகிக்குதுன்னு அர்த்தம். வாடா கண்ணா, ரிவீல் யுவர் செல்ஃப். இருக்குதுங்க ஏதோ பொட்டேட்டோ. நினச்சி இதெல்லாம் கூட பொட்டேட்டோவாக இருக்கும். பில்லு வளர்த்துருந்தா பில்லெல்லாம் ஃபுல்லு பொட்டேட்டோ இருக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. வேறு இங்கோண்டி தான் இருக்குது பொட்டேட்டோ. அதுவும் பேபி பொட்டேட்டோஸ் தான் இருக்குது. சூரியன் பாருங்கள் எப்படி வெளிச்சம் அடிச்சுங்கிறது. அப்படியே கைக்கு கோல்டனாக தெரியுது பாருங்கள். நாட் பேட். இவ்வளோ பொட்டேட்டோஸ்ங்க இருக்குது. பேபி பொட்டேட்டோஸ் தான். பெரிய பெரிய இருக்கிறாருங்க இன்னும் கொஞ்சம். பரவாயில்லைங்க, இந்த டெக்னிக் ஒர்க் ஆகுது. இவருங்க பாருங்க, பூச்சிங்க நல்லா மஜா பண்ணிருக்கிறாருங்க. அவ்வளோதான் போல இருக்கு. நோ மோர் பொட்டேட்டோஸ். பட் திஸ் இஸ் ஆக்சுவலி குட் ஹார்வெஸ்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருக்குங்க ஹார்வெஸ்ட்டு. ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி வளர்க்க முடியுமான்னு. அண்ட் எஸ், இட் ஒர்க்ஸ். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவேன்.
இது ஞாபகம் இருக்குங்களா? ஜஸ்ட் பிஃபோர் ஐ லெஃப்ட் இந்த ஏரியாவை ரெடி பண்ணிட்டு போனேன் நான். ஸோ அங்கே 2 விதமாக கேரட்டு, பீட்ரூட்டு, இங்கே ஒரு விதமான கேரட்டு, இங்கே நூக்கல், கேரட்டு நூக்கல் மாதிரி ஒன்று, அந்த மாதிரி எல்லாம் வளர்த்துட்டு போனேன். டர்னிப் அது இதுன்னு கொஞ்சம் ஏதோ முளை கட்டுதுங்க. கேரட் தாங்க சூப்பர் சீடு வச்சுட்டு இருக்கேன் போல இருக்கு. இட்ஸ் அமேசிங். லைக் 1.5 வீக்ஸில் என்ன க்ரோத் பாருங்க. இது சூப்பராக வளருதுங்க. தேர் ஆல்ரெடி த்ரோயிங் அவே அவுட் இது ஃப்ரூட்ஸ் அண்ட் இது ஆண்டனா ஷூட்ஸ்னு பாருங்க. தேர் ஆல்ரெடி த்ரோயிங் எங்கெங்கே முளையெல்லாம் வருது இல்லைங்களா, அங்கெல்லாம் இந்த பிளாஸ்டிக் ஷீட்டை கட் பண்ணிட்டேன்னா, இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு கட் பண்ணி விட்டேன்னா குட்டி போட்டுரும். அங்கங்கே அப்படியே குட்டி போட்டுரும். பட் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் இட். வீட்டில் இருக்குங்க, அதே பிளான்ட் தான் வீட்டில் இருக்குது. வெரி வெரி ஸ்வீட் அண்ட் நைஸ். ஐ எம் ஹாப்பி. தேர் டூயிங் குட். அதான் சொன்னேன், இந்த ஊரில் பெரிஸ் தாங்க பெஸ்ட்டு வளர்க்குறதுக்கு. பாருங்க, தண்ணி ஊற்றல ஒன்றும் இல்லை, பாட்டினது கடகடான்னு வளருது. ஐ எம் ஹாப்பி வித் பிக் ட்ரீ ஆஸ் வெல். அட்லீஸ்ட் ஒரு அடி எக்ஸ்ட்ரா தெரியுது எனக்கு பார்க்கறதுக்கே. க்ரோயிங் வெல். இந்த அக்கா பக்கம் கொஞ்சம் இருக்கிற இதெல்லாம் ப்ரூவ் பண்ணி எடுக்கணும். வீட்ஸ் எல்லாம், கலைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். கலைன்ற வேர்டு இப்போ இனிமேல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் டயர்டாக இருக்கிறீங்க, அதுக்கு தான் யூ கேன் ஃபீல் த என்தூசியாசம், லேக் ஆஃப் என்தூசியாசம் இன் மை வாய்ஸ். இல்லை, நல்லா ராஸ்பெரி விட்டுருக்கு. ஸோ தட் will ஆல்சோ க்ரோ வெல். ஒரு மழை வந்துச்சுன்னா தான் நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா கூட ஒன்றும் யூஸ் ஆகுது இல்லைங்க. ஓ, இட்ஸ் பிக் கோஜெட்டுங்க பாருங்க. பக்கத்தில் வளர்த்த கொடுத்தாங்க இல்லையா, அதே சைஸில் கோஜெட்டு. டொமேட்டோஸ் கூட நல்லா வளருதுங்க. நல்லா பெரிய பெரிய டொமேட்டோஸ்ங்க அப்படியே சாஞ்சிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, மிளகா தான் சுத்தமாக வளரல. லுக் அட் திஸ், லுக் அட் தட். நல்ல சைஸுங்க. என் கையை வச்சு பாருங்க கம்பேரிசன். இது உள்ளே கூட நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மெயின். இது தண்ணி இல்லாத தான் இந்த மாதிரி வாடி போயிருக்கு. பட் தேர் டூயிங் ஓகே. மிடில் ஆஃப் இது பாருங்க, இங்கே கூட ஐ திங்க் ஃபியூ டொமேட்டோஸ் ஐ கேன் டேக் ஹோம் நவ் ஒன்லி. யாரால் அது சொன்னேன் இல்லைங்களா, பீஃப் டொமேட்டோஸ் நல்ல சைஸில் இருக்கும்னு. இங்கே ஒரு பீஃப் டொமேட்டோ காட்டுறேன் இருங்க. லெட் மீ ஃபைண்ட் எ ஸ்பேஸ் ஃபார் இட். இங்கே பாருங்க, கம்பேர் டு மை ஹேண்ட் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. தீஸ் ஆர் த பீஃப் டொமேட்டோஸ். ஓ, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வீட்டில் எடுத்துன்னு போய் பழுக்க வச்சா பழுத்துரும் போல இருக்கு. இது கூட பாருங்க. ஐ மைட் இம்ப்ரெஸ் வித் திஸ். தேங்க்யூ மிஸ்டர் டொமேட்டோஸ். இது நல்ல பிளான்ட்டுங்க. இது வந்துட்டு இந்த ஊரில் பாப்பி ஃப்ளவர்ஸ்னு வாங்க. நான் அதை தேடிட்டு இருக்கேன். அது எதிரில் அங்கே ஃப்ளவர் பெட் இருக்கு இல்லைங்களா, அந்த பவுண்ட்ரியில், அங்கே போட்டால் நல்லா குட்டி போட்டு நல்லா பெருசாகிடுங்க இதுங்க. சி, தேர் இஸ் ஒன் தேர் அஸ் வெல். அதை பிச்சுட்டு அங்கே போட்டேனாக்கா நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளே இன்னும் பெருசாகிடும். தேர் ஆர் லாட் ஆஃப் பாப்பிஸ் ஹியர். இது எப்படி வந்துச்சுன்னு தெரில. மேபி திஸ் இஸ் த பாப்பி க்ரோயிங் சீசன் போல இருக்கு. அதுக்கு தான் தேர் ஸ்ப்ரவுட்டிங் எவ்ரிவேர். அதர் தன் தட், த வீட்ஸ் ஆர் அன்கன்ட்ரோலபிள் ஹியர். அது அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு மெஷின் போட்டு அடிச்சிட்டோன்னா எல்லாம் கிளியர் ஆகிடும். இந்த பைண்டிங் வீட்ஸ் இருக்குது பாருங்க, இங்கே இப்படி கொடியாக போகுது பாருங்க. தோஸ் ஆர் த டேஞ்சரஸ் ஒன்ஸ். அதுங்க கிளியர் பண்ண முடியும், அவ்வளோதான். ஒழிக்க முடியாது. நல்லா காற்று மழை வந்திருக்கு நான் இல்லாதப்போ. இங்கே பாருங்க, இந்த கலை இருக்கிற கூஸ்பெரி பிளான்ட்டை தள்ளிட்டு வெளியே வந்துக்கிறாரு. அவரை ஒழிச்சு கட்டணும். இன்னைக்கு எதுவும் வேலை பண்ணக்கூடாதுன்னு வந்தேன், பட் ஐ திங்க் தேர் இஸ் சம் ஒர்க். வெளியே. ஸோ இதெல்லாம் கூட கலைங்களை எடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும். ஐ திங்க் தட் இஸ் த ஃப்ளவர் பிளான்ட்டு. ரோஸ் இருக்குது, ஒரு 2-3 ஃப்ளவர் பிளான்ட்டுங்க இருக்குது. I'll keep those. இதில் வெறும் 2 ரோஸ் தான் வச்சேன், மிச்செல்லாம் கலைங்க தான். இதுதான் கண்ணு மண்ணு தெரியாமல் வளர்ந்துக்குதுங்க இந்த பக்கம். ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. இந்த ரோஸ் பாருங்கள், என்ன ஃப்ளவர் விட்டுக்குது பாருங்க. ஸோ இது இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் திஸ், த பட்டன் ரோஸ். இட்ஸ் வெரி குட் க்ரோத். இது வந்துட்டு ப்ராப்பர் இந்த ரோஸ், ஃபுல்லாக பெரிய மலர் ரோஸு அது. அண்ட் இட்ஸ் டபுள் கலர் ஆஸ் வெல். நல்லா வளர்ந்து வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சைடில் இருக்கிற கிளைகளெல்லாம் எடுத்துட்டாக்கா இட் லுக் வெரி குட். ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் சம் ஒர்க் டு டூ. ஹர்ப்ஸுங்க நல்லா வந்துச்சுங்க. அது பேசிலு, இது சேஜு, இது லெமன் கிராஸு, இது ஆரகானோ. இது 2 தான் டவுட்ஃபுல்லாக இருக்குது. சின்னதாக இருந்துச்சு. ஒரு டாரகானோ, ஒரு என்னப்பா அது இன்னொன்று தைம். இது தைமு டாரகான். இது 2 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் லெட்ஸ் சி. அதில் சீட்ஸ் அப்படியே போட்டு வச்சுருக்கா. ஸோ மேபி தே வில் க்ரோ லேட்டர். பட் இப்போத்துக்கு தே லுக் குட். எஸ்பெஷலி இந்த பேசில் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஒரு மாதிரி துளசி மாதிரி ஒரு ஸ்மெல்லுங்க அதுக்கு, நல்லா இருக்கும். நவ் த வாட்டரிங் பார்ட்டுங்க. எவ்வளோ ஆகுது அவ்வளோ ஊற்றுறோங்க, நல்லா ஊற்றணும். புள்ளிங்க சாப்பாடு எல்லாமே கஷ்டப்பட்டுக்குதுங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐம் கோயிங் டு டூ நவ். இதுதாங்க இன்னித்து ஹார்வெஸ்ட்டுங்க. நான் இருக்கிற ஒரு கொஞ்ச நாள் இப்போ இந்தியாவில் போனதுக்கு முன்னால் எல்லாம் காலி பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். பீன்ஸு இது கம்மிங்க, இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் போகிறதுக்கு முன்னால் எப்படின்னா சாப்பிட்டு போகலாம், எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்ருங்கப்பான்னு சொல்லணும். நிறைய இருக்குது. நான் வரத்துக்குள்ளே முத்திச்சுன்னா
கிச்சனெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை எடுத்து சீட்ஸாக வச்சிருவேன் நான். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஐ கேன் டேஸ்ட் இட் as well. நல்லா இருந்துச்சு ஸ்வீட்டாக. ஆல்மோஸ்ட் சன்செட் ஆயிடுச்சுங்க. கிளம்பி போனேன் இப்போ. ரைட். தூக்கம் நல்லா வருது. இப்போ இந்தியாவில் நல்லா தூங்குற டைமு. சரியான தூக்கம். தண்ணி ஊற்றுறதுன்னு தான் வந்தேன். பட் இதை இவ்வளோலாம் இருக்கிறத பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம்.